வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மிளகாவத்தல் ஒரு 5 இது இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். மிளகு, சோம்பு, ஜீரகம், அதாவது மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் 1 கப். தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சூடானோன்னே நம்ம தாளிக்கிற பொருளை போட்டுருங்க. ஜீரகம், சோம்பு, உளுந்தம்பருப்பு, அந்த பட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தட்டி வச்ச பூண்டு பல் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ருங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, சோம்பு, ஜீரகம் அந்த பொடியை போட்டு ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ நம்மளுக்கு மிளகு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே தான் நீங்கள் நான்வெஜ் பண்ணுறவங்க மட்டனுடையோ சிக்கனுடையோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.